இது ரிலையன்ஸில் வாங்கினேன். இது ஒன்று எடுத்தால் ஒன்று ஆஃபருன்னாங்க. இன்றைக்கி செய்து பார்ப்போம், நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். வெங்காயம் தாங்க பொடிசாக அரியணும். பாட்டில் நல்ல வசதியாக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் வசங்கிட்டே இருக்கட்டும். தக்காளியும் போடணும். நல்ல வெங்காயம் வசங்கின பிறகு தக்காளி போட்டுட்டேன் பாருங்க. இஞ்சி பூண்டு விழுது சதைச்சு போட்டுட்டேன் பாருங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு கடல் பாசி, கொஞ்சம் பெருஞ்சீரம் பொடிச்சிட்டு வந்துடலாம். மசால் போடுறத காட்டலையே, இப்படி தான். இதில் இப்போ நம்ம பொடிச்சதை போட்டாச்சுங்க. இப்போது வீடியோ இதாகலாம். சரி, பொடிச்சதை போட்டுட்டேன் பார்த்தீங்களா. கொஞ்சம் நல்ல வசங்கி மசியான பிறகு அரைச்சும் ஊற்றலாம், இல்லை அப்படியும் வைக்கலாங்க. பாருங்க, பட்டாணி போட்டுட்டேன். இப்போ நம்ம உள்ளி வசங்கினால பட்டாணி போட்டு தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரே கையில் எடுக்கிறதுனால எனக்கு அது செட் ஆகலை. பட்டாணி போட்டு தண்ணி விட்டு இப்போ இந்த பட்டாணி வேகும், இந்த வெங்காயமும் வந்துடும். அப்போ கொஞ்சம் பட்டாணி வேகிறது வரைக்கும் உள்ளே இருக்கட்டும். மெதுவாக அழகாக உங்களுக்கு வெட்டி கொடுக்குறேன், இதை காட்ட மாட்டேங்களாமாங்கிற. அதை சரி காட்டிடலாம். வெட்டினதை காட்டணும். அழகாக வெட்டியிருக்கேல்ல, ஒரே அளவில். சூப்பர், நல்ல பொண்ணு. பொறுமையாக வெட்டுவா. நான் டக் புக்குன்னு செய்வேன். கரெக்டு தான், நீ செய்கிறது தான் கரெக்ட். ஓகே. இந்த பொடியில் புளிப்பு இருக்குது பார்த்துடுங்க. புளிப்பு இருக்கிறனால தான் நான் ஒரு சின்ன தக்காளி போட்டேன். பார்ப்போம், நம்ம ஒரு கரண்டி போட்டிருக்கோம், காணுமான்னு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா போட்டுருக்கேன். கொஞ்சம் கொழுப்பாக தாங்க இருக்குது. அவ்வளோத்தையும் போட்டுற வேண்டியதான். ஒரு பாக்கெட் ஒரு நாளைக்கு தான். சூப்பராக பண்ணியாச்சு. இது கூட நான் என்ன சேர்க்கேன்னா கொஞ்சம் பெப்பர், அப்புறமாட்டு 1 ஸ்பூன் கரெக்டாக இவ்வளவு காணும் மல்லிப்பொடி. கொஞ்சம் கொழுப்பாக இருக்குல்ல. நான் நம்ம இயற்கையாக வைப்போம்ல பன்னீர் பட்டர், அது மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குது. வத்த குழம்பு டேஸ்ட்டில் இருக்குது. பட்டரை போட்டுட்டேன். கொதிக்கட்டும் நல்லா. கொஞ்சம் மல்லிக்கீரை போடுறேன். எல்லாம் போட்டு ஒரு கொதிக்கட்டுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு வத்த குழம்பு மாதிரியே இருக்குங்க. அது ஒரு ஃப்ளேவராக இருக்குது. வத்த குழம்புலையும் சேர்க்க முடியாது. சிக்கன் சப்பாத்திக்குனால பரவாயில்லைங்க. எனக்கு இப்படி தான் வைக்கணும்னு போடுறது, அதை மாதிரி வச்சுட்டேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது மெயினாக இட்லிக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு டேஸ்ட்லேயும் இருக்குது. பாருங்கள், பட்டர் போடணும். லாஸ்ட் கொதிக்கும். பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். குட்டியானதை வாங்கி வச்சுருக்கேன். பாதி போட்டுகிட்டே மிச்சத்தை வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்கணுங்க. நல்ல தரன்னு கொதிக்கணும். கொதிச்சாதான் இந்த ஃப்ளேவர் கரெக்டாக செட் ஆகும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். தரான்னு கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பவுலில் மாற்றக்கூடாதுங்க.
ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு டீ குடிக்கலாம். அந்த ஃப்ளேவர் இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பாக்கெட்டு இந்த பாக்கெட் தான் இருந்துச்சு. நான் இது ஒன்று ஒரு சிக்கன் ஒன்று எடுத்து சப்பாத்தியை கொஞ்சம் மாற்றி போட்டு அம்மா இது வந்து சிக்கன் ஃப்ளேவர் பட்டர் சிக்கன் மிக்ஸ் பன்னீர் டிக்கா மசாலா மிக்ஸ். இது வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. ஃப்ளேவர் செமையாக இருக்குது. செய்து பாருங்கள். பண்ணியிருக்கேன் தெரியும்ல. வெங்காயம் தக்காளியும் வதக்கி இஞ்சி பூண்டை வெங்காயம் தக்காளியும் வதக்கி போட்டிருக்கேங்க. இஞ்சியும் பூண்டு சதைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 போட்டு இதுலேயே அவிச்சு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டு இந்த மசாலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பன்னீர் பட்டரையும் போட்டு 2 கருவேப்பிலை போட்டு விட்ருக்கேங்க. அவ்வளோதான். ஆனால் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக.